السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சோதர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் பறவையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியாருடைய 12 வகையான பண்புகளை அறிந்து வருகின்றோம். இதற்கு முன்னால் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய பயானிலே ஒரு செய்தியை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பயானுடைய தலைப்பின் கீழே கூட அது எழுதப்பட்டிருக்கிறது. இலாஹி ரஸ்து லில் ஃபர்தௌஸி அஹ்லா. அபூ சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமாக இந்த கவிதையை படித்து அழுவார்கள். யா அல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு தந்தியானவனாக இல்லை என்பதாக அங்கே கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, 5ஆவதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நல்லடியாருடைய நற்பண்பிலே 5வது விஷயம், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ஸாலிக கவாமா. 25வது சூராவுடைய 67வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் செலவு செய்தால் அதிலே வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், அந்த இரண்டுக்கும் இடையில் நடுநிலையோர் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். பொதுவாகவே எல்லா விஷயத்தையுமே மார்க்கம் நடுநிலையை வலியுறுத்துகிறது. நடுநிலை என்பதால் வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு உம்மூரி அவ்ஸாத்துஹா, எல்லா விஷயங்களிலும் சிறந்தது அதில் நடுநிலையால் என்பதா பெருமானா சொல்வார். எல்லா விஷயத்திலுமே நடுநிலை என்பது மாற்று வரவேற்கு. ஒருத்தர் பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்காரு, அது சிறந்தது அல்ல. பேசாமே உம்மூட்டு இருக்காரு, அது சிறந்தது அல்ல. அந்த இரண்டுக்கும் இடையிலே யாரிடத்திலே பேசுறேன், யாரிடத்திலே பேசுகின்றோம், எப்போது பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதாக அதை அறிந்து பேசுவது என்பது பாராட்டக்கூடியது. அதே மாதிரி இபாதத்தாக இருந்தாலும் சரி, அந்த இபாதத்து கூட ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு நாளைக்கு நிறைய விழுந்து தொழுகிறாரு, அப்புறம் அது பிறகு பார்த்தீங்கன்னா பள்ளியாச பக்கமே வரவே இல்லை, அது சிறந்ததல்ல. எல்லா காலத்திலுமே நடுநிலையாக அந்த இபாதத்தை நிறைவேற்றுதல் என்பது வரவேற்கக்கூடியது. சில நேரத்தில் செய்யறாங்க, கோபப்படலாமா படக்கூடாதா, எல்லா இடத்திலுமே கோபப்படுறாரு, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறாரு, இவர் சிறந்தவர் அல்ல. அதே நேரத்தில் கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்படாமல் இருப்பதை மாற்றும் தடை செய்கிறார். அவர்கள் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட்டார். செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையிலே ஒரு தண்டனையை விட்டுக் கொடுவல் கேட்ட இடத்துல பெருமானார் கோபப்பட்டார். வரலாறு வருகின்றது. அப்ப உலகத்திலே வந்து மார்க்கம் அழகான மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பேரே நடுநிலையான மார்க்கம் தான். ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தா. இந்த மார்க்கமே நடுநிலையான மார்க்கம் தான். நம்முடைய காரியங்கள் எல்லா விஷயத்திலுமே, நம்முடைய பேச்சாக இருக்கலாம், நம்முடைய செயல்பாடாக இருக்கலாம், நம்முடைய செலவழிப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே நடுநிலை என்பதை மார்க்கம் இருக்கிறது. அத்தான் அல்லாஹ் தஆலா வசனத்திலே கூறுகிறார், நல்லடியாருடைய நற்பண்பு என்னவென்றால் அவர்கள் வீண் வரையும் செய்ய மாட்டார்கள், அதே நேரத்தில் கஞ்சத்தனமாக இருக்க மாட்டார்கள், அந்த இரண்டுக்கும் இடையிலே நடுநிலையாக இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இதே செய்தி அல்லாஹ் தஆலா சூரத்து பனி இஸ்ராயீலே 17வது சூராவுடைய 29வது வசனத்திலே கூறுகிறான், வலா தஜல் யதக்க மகூலத்தனிலா உருக்கிக்க, நபியே, உமது கரத்தை உமது கழுத்திலே கட்டி போட வேண்டாம், வலா தபசுத்துவா புல்லல் மஸ்து, அந்த கையை அப்படி ஒரே தெரியாக முழுமையாக நீர் விரித்து விட வேண்டாம். அப்படி விரித்து விட்டால் தக்கூத மலூமு மக்சூரா, நீங்கள் உங்களையே நீங்கள் நொந்து போகக்கூடிய, வலிக்கக்கூடிய, கவலைப்படக்கூடிய, கை சேதப்படக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரே இதுக்குமே செலவு பண்ணாம செய்யறதே சொல்லுவாங்க இல்லையா, எச்சிக்கையில கூட ஈ வெட்ட மாட்டாடுவாங்க.
அப்படியே வந்து செய்ய நம்முடைய கரத்தை அப்படியே கட்டி போட்டுக் கொள்ளுதல், எதுக்குமே செலவு பண்றது. இப்போ கஞ்சத்தரமா இது பரிமாற்றத்தோட அதுக்காக நம்ம இருக்கிறதையெல்லாம் நான் செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய ஒரு தேவை வருகிற நேரத்திலே நம்மை நாமே நொந்து போகக்கூடிய, கவலைப்படக்கூடிய, கைசேதப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். ஆக நமக்கு ஒரு காசை வச்சிருந்தா நமக்கு தேவையா இருந்திருக்கும், நமக்கு யூஸ் ஆயிருக்கும், நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு நம்மை நாமே நொந்து போகக்கூடிய நிலை என்ன ஏற்படாமல் இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நீங்க அப்படி செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு நிலை ஏற்படும். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, அப்படி எல்லாத்தையும் செலவு செய்யாதீர்கள் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், புரியுதாக அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபினுடைய 5வது வாதத்துடைய 194வது ஹதீஸாக இருக்கிறது. மின் ஃபிக்ஹி ரஜுலி ரிஃப்குஹு ஃபீ மஈஷத்திஹி, அவருடைய செலவழிவிலே நடுநிலையாக இருப்பது ஒரு மனிதனுடைய அறிவாற்றலின் அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடையாளம் வந்து ஒரு விஷயத்துறாங்க, நம்ம தானே இருப்போம். அறிவாளிக்கு அடையாளம் நல்லா படிச்சிருக்கணும் என்பதாக நம்ம சொல்லுவோம், நல்ல அறிவா பேசுறது என்பதாக. ஒரு மனிதனுடைய அறிவாளி என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் பெருமானார் சொன்னாங்க, அவனுடைய செலவழிவிலே அல்லது நடுநிலையாக இருக்கிறது என்பதை அவன் அறிவாளி என்பதற்கு அடையாளம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கூறியதாக அப்துல்லா மசூத் அல்லாஹு சொல்றாங்க, அகமது என்ற கிதாபுடைய முதல் பாகத்திலே 447வது பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் சொல்வாங்க, நடுநிலையாக செலவு செய்தவன் ஒருபோதும் ஏழையாக மாட்டான் என்பதாக பெருமானார் சொன்னார். அவர் நடுநிலையாக செலவு செய்து எவ்வளவு பெரிய பாக்கியம். முதல் ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, அவர் அறிவாளிங்கிறதுக்கு அடையாளமாக சொன்னார். இந்த ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க அப்படின்னா அவன் ஒருபோதும் ஏழையாக மாட்டான். செய்தது எவ்வளவு இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணணும் என்பதை அறிந்து செலவு பண்ணணும். செலவு பண்ணுகிற நேரத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, பாத்திரம் அறிந்து பிச்சை போடுவாக சொல்லுவார், ஆத்திர போட்டாலும் அளந்து போடுவாக சொல்லுவார். நம்ம கொடுக்கிற நேரத்தில் இந்த 2 விஷயத்தை நம்ம செய்யணும், கவனத்தில் வைக்கணும். நாம் யாருக்கு கொடுக்கின்றோமோ அதை வாங்குவதற்கு ஒரு தகுதியானவரா அதை பார்க்கணும். பெருமானார் சொல்வார், அக்கல தாமுக்கும் நபுறார், உங்களுடைய உணவை நல்லவர்கள் சாப்பிட்டு வாங்குறமான சொன்னார். யாருக்கு கொடுக்கறோங்கிறது நமக்கு தெரியும், எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. என்ன செய்யறான், ஏதாவது நம்ம கொடுத்தோம்னா அவன் ஏதாவது ஏற்கனவே பாவத்தை செய்வான். அந்த பாவத்தை செய்யறான் அப்படிங்க, அந்த பாவத்துக்கு நம்ம துணை போல ஆகிவிடும். அதனால இது எனக்கு தெரியாது, அவன் எப்படிப்பட்டவன் தெரியாது, அதெல்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரோட செய்யற காசு வாங்குறதே வந்து அவன் சம்பாதிக்கிறதே இருக்குண்டா என்ன செய்யலாம், ஒயின் சாப்பிட்டு இது பண்றான். புரியல, நிறைய முசாஃபிர்கள் பூராதான் இங்கதான் நிற்கிறான். அதனால கொடுக்கிற நேரத்திலேயே என்ன செய்யணும்னா, இவருக்கு உண்மையிலே கொடுக்கலாமா, நம்முடைய பணம் நல்ல வழியிலே செலவு செய்யப்படுமா. அதனால பெருமானார் சொல்லுடைய உணவே செய்து நல்லவர் உணர்த்தும். அவர் ஏன ஒரு நல்ல ஒரு நல்ல காய், அதுக்காக முஸ்லீமுக்கு தான் கொடுக்குறது. ஜக்காத்து விஷயம் முஸ்லீமுக்கு, காஃபிருக்கு சதக்கா கொடுக்கா. ஆனால் அவர் அதை பயனாக செலவு செய்கிறாரா என்பதை நான் அதான் பாட்டியர் வந்து பிச்சை கூடும். அது மாதிரி ஆத்திர போட்டால் அளந்து போடுங்க அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்திலே என்ன செய்யணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிறத தெரிந்து கொடுக்கணும். அவனுக்கு தகுதியானவனா நாம் எவ்வளவு கொடுக்கணும். ஒரு அரசர் வரலாற்று எழுதுறாங்க, ஒரு அரசர்கிட்ட வந்து யாசனை கேட்டான். ஒருத்தர் அரசர்கிட்ட வந்து என்ன செய்யறான், ஒரு யாசனை. அந்த அரசர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு திருகம் கொடுத்தார். அது யாசனை சொன்ன அரசே என்ன செய்யறான், அதாவது என்ன செய்ய, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தாங்க என்பதாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த தாங்க. அரசர் கேட்டாரு, எவ்வளவுப்பா எதிர்பார்க்கிற என்பதா, எவ்வளவு எதிர்பார்க்க. உடனே வந்து அவர் சொன்னானா, உங்க ஆட்சியில பாதி இருக்குது. அப்பதான் வந்து அவர் சொன்னாரா, உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கேள்விப்பான்னு சொன்னார். இப்ப எதுக்குலாம் நம்முடைய தகுதி என்ன, அவனுடைய தகுதி என்ன, இதை இரண்டையும் பார்க்கணும். அவன் அதை வாங்குவதற்கு தகுதியாக இருக்கின்றானா ஒன்று. 2வது, எவ்வளவு கொடுப்பது நமக்கு சிறப்பு உயர்வாதது, இரண்டையும் கருத்தில கொண்டு கொடுக்கிறது தான் பெருமானார் சொல்லுவாங்க. அந்த செலவு செய்வதிலே, அந்த காரியத்தினை செலவு செய்வதிலே, அது குடும்பத்துக்காக இருக்கா மற்றவருக்காக இருக்கா, குடும்பத்துக்கு செலவு செய்வதும் தர்மம் தான். பெருமானார் சொல்லுவாங்க, உன் மனைவியின் வாழினை ஒரு கவட உணவை ஊற்றுவது தர்மம் என்று சொன்னாங்க. மனைவிகளுக்கு செலவு செய்வதை, பெற்றோருக்கு செலவு செய்வதை எல்லாம் மார்க்க வலியுறுத்துகிறார். ஆனா இந்த ஜும்மால கூட நான் சொன்னேன் இல்லையா,
ஒரு மனிதர் வந்து என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில போகிறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, நல்ல சுறுசுறுப்பா இருக்காரு, நல்ல வலுவா இருக்காரு. அவன் என்ன செய்யறான், சாபி சொன்னாரு, இவர் அல்லாஹ்வுடைய பாதையில போனா எவ்வளவு ஒரு நன்மையா இருக்கும், எவ்வளவு ஒரு கிட்ட ஒரு பாக்கியமா இருக்குவா. பெருமானது ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த ஜும்மாவுடைய பயாலோடு அந்த இடத்துல கட்டாயிருக்கு. அதை பெருமானார் சொன்னாங்க அப்படின்னா 3 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போவதற்குரிய நன்மையை தரும் சொன்னாங்க. ஒன்று, தன்னுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிப்பதற்காக ஒருவர் சென்றார், அவர் ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய பாதையில போய் நன்மையை பெற்றுக் கொள்றார். இரண்டாவது, ஒரு விட தன்னுடைய உழைக்க முடியாத வயதான பெற்றோருக்காக உழைப்பதும், அந்த உழைப்பதற்காக அவர் செல்வதும் ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்று தரக்கூடியது. நாம் அடுத்தவரிடத்தை கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யறார், ஒருத்தர் சம்பாதிக்கிறார், அதுவும் என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய பாதையில நன்மையை பெற்றுத் தருவதாக சொன்னார். பிறப்புடைய செய்தல் என்றால் நம்முடைய குடும்பத்துக்கு செலவு செய்வதாக இருந்தாலும் சரி, அதனை கற்றுத்தரம் பண்ணக்கூடாது. அதுக்காக அவரோட தேவையில்லாத ஜாமான பூரா வாங்கிவிட்டு தேவையில்லை. அதாவது ஒரு நிலை இருந்தால் தேவையற்ற பொருட்களை நீ வாங்கினால் தேவையான பொருட்களை விற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் நீ பாத்தீங்கன்னா வீடுகளா அவ்வளவு ஜாம் இருக்கிறது, வாடகை வீடு, எல்லாரோட வீட்டிலே இது குடும்பம் தான், இருக்கிறது வாடகை வீடு. ஆனா ஜாமணியரை வாங்கி 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 சேர்ப்பாங்க பாருங்க. இது இப்ப தெரியாது, வீட்டுக்காரர் வீட காலி பண்ண சொல்லிட்டு அடுத்த வீட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப தெரியுமா என்ன செத்து ஜாமான காலி பண்றது கூட போதும் போதும் ஆயிருச்சு. பெருமானாருங்க சொல்றாங்க, நடுநிலையாக செலவு செய்யக்கூடியவர் அறிவாளி என்பதற்கு அடையாளமாக பெருமானா சொல்வாங்க. இன்னொரு ஒரு ஏழையாக மாட்டார், ஒருபோதும் ஒரு ஏழையாக மாட்டார். பெருமானுடைய வார்த்தை சத்தியமான வார்த்தை. ஹதீஸ்ல இன்னொரு செய்தி வருகிறது, உதைப்பாக அறிவிக்காங்க பஸார் என்ற கிதாபினுடைய 3604 ஹதீஸாக வருகிறது. சொல்றாங்க, வசதியாக இருக்க நேரத்திலேயும் நடுநடையாக செலவு செய்வது மிக சிறந்த விஷயம், மிக நல்ல விஷயம் என்பதாக பெருமாத்துவோம். அழகான விஷயமாக சொன்னார். அகசன்னா மிக அழகான விஷயம், மிக அழகான விஷயம் தெரியுமா, அவர் வசதியாக இருக்கிற நேரத்திலேயுமே நடுநிலையாக செலவு செய்வார். இன்னைக்கு வசதியானவர்கள் தன்னுடைய வசதி என்ன செய்யறாங்க, ஆடம்பரத்திலே வீண் விரயத்தில செலவு பண்றாங்க. நல்ல காரியத்திலே செலவு பண்றது இல்லை, நல்ல காரியத்தை செலவு பண்ற மக்களுக்கு அது பாராட்டுக்குரிய ஒரு வசதி இருக்கிறது, நல்ல காரியத்தை கொடுக்க தப்பு இல்லை. ஆனால் அந்த வசதி என்ன செய்வாங்க, வீண் விரயம். அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நிக்காவுடைய விஷயத்துல அவருடைய வீண் பெருமையெல்லாம் காண்பிக்கிறது. தேவையே இல்லாத வீண் செலவு. அந்த கல்யாணம் அந்த காசை கொண்டு எவ்வளவு நல்ல காரியம், ஆனா அந்த நல்ல காரியத்தை அவங்க செலவு பண்றதே இல்லை. நல்ல காரியத்துல செலவு பண்ணி இதே கொஞ்சம் நல்லபடியா செய்யறாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு ஏழையினுடைய வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு செலவுடைய நிக்காக இருக்காருதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனா எவ்வளவு மீறி வாங்க, ஒரு நிக்காவுக்கு போயிருந்தேன், ஒரு நிக்காவுக்கு போயிருந்தா சிக்கன்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அப்போது வெரைட்டிஸ் எல்லாம் எப்படி அங்க யாரு சாப்பிடுவா, அந்த சாப்பாடுகள் அப்பொழுது நீர்வாயு செய்யப்பட்டார். இத்தனைக்கு பாத்தீங்கன்னா அவர் நல்ல காரியத்துல அந்த அளவுக்கு எதுவும் செய்யவே மாட்டார். நீங்க யார்கிட்ட நீங்க என்ன ஒரு காரியத்தை சொன்னா பிக்ஸடா ஒரு 500 ரூபா வச்சிருக்காரு. நீங்க பொம்மர் காரியம்னாலும் அதைத்தான் செய்வாரு, எந்த காரியம்னாலும் 500 ரூபாய் கொடுப்பாரு, தவிர வேற எதுவும் செய்ய மாட்டார். அப்ப வீண் விரயங்கள் குணத்துல எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி, அந்த வசதி இடைவெளி நடலையாக இருக்கா என்று சொன்னால் அது மிகப்பெரிய சிறந்த விஷயங்களாக அழகான விஷயங்களாக பெருமானா சொல்வாங்க. யாசவன் முஆவியா ஆமத்துவாரை கூறுகிறார்கள், வீண் விரயமே இல்லையுமா மா ஜாவஸத் பிஹி அம்ருல்லாஹ் ஃபஹுவ ஸர்ஃப். எந்த விஷயத்தில் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு செலவு செய்வதால் மாற்று கூறுகின்றதோ அதன் எல்லையை கடப்பதெல்லாம் வீண் விரயம். எதுல எவ்வளவு செலவு செய்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறதோ அதை எல்லையை தாண்டுவதெல்லாம் வீண் விரயம். ஆத்துல ஊச்சிறாரு, 3வது தள்ளிட்டு 4வது கலக்கும்போது பெருமானார் அங்க இருக்குன்னு பார்க்கிறாங்க. சொன்னாங்க, அபிவக்காசை கேட்டாங்க, சாலே நீங்க வீண் விரயம் செய்யலன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அவர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே ஃபீ நஹரின் ஜாரி அஸரஃபுன் ஃபீ நஹரின் ஜாரி, ஓடக்கூடிய தண்ணீர்லயுமா வீண் விரயம்? பெருமானா சொன்னாங்க, 3 தடவைக்குமே 4வது கழுகு வீண் விரயம் சொன்னாங்க. அது ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தாச்சு. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொல்றாங்க, எந்த விஷயத்திலும் எவ்வளவு செலவு செய்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறதோ அதை விட தாழ்வு வீண் விரயம். இன்னைக்கு சில மக்கள் வீடு கட்டுறாங்க, வீடு அடிப்படையான விஷயம், ஆனா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா காசு கொட்டுவாங்க, அப்படியே டிசைனா ஜோடிச்சு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு ஆடம்பரம்.
அப்ப என்ன சொல்றாங்க, மார்க்க விஷயத்திலே அல்லாஹ் எந்த அளவுக்கு அனுமதித்திருக்கிறாரோ அவர் இல்லையை காரணம் நிறைவாக சொன்னார். ஒண்ணு இப்ப சில அறிஞர் சொல்றாங்க, அஸ்ஸரஃபு அந்நஃபகத்து ஃபில் மாசியத்தில்லா, பாவமான காரியத்திலே செலவு செய்கின்ற எல்லாமே வீடு வரை என்பதா, காரியத்திலே செலவு செய்யற எல்லா வீடு வரை என்பதாக. ஹசன் பஸ்ரியை சொல்றாங்க, லைஸ நஃபகத்து ஃபீ சபீலில்லாஹி ஸரஃபா, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் செலவு செய்வது மட்டும்தான் வீடு வரை விளைவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையில அவர் செலவு பண்றார் அப்படின்னா அது வீடு வரை விளைவாக சொன்னார். அதை பொறுத்தவரைக்கும் என்ன, அறிஞர் ரெண்டு செய்தியை சொல்லுவார். அதாவது அல்லாஹ்வுடைய பாதை நல்ல காரியத்துல ஒருத்தர் செலவு பண்றார். செலவு பண்ணுகிற விஷயத்துல ஹசன் பஸ்ரின்னு சொல்றாங்க, நல்ல காரியத்தில் எவ்வளவு செலவுனாலும் வீடு வரை வெளியே சொன்னார். சரியா, அதுக்கு எல்லை இலைவாக கொடுக்கிறார். அப்படின்னா குர்ஆன்ல ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டது. அல்லாஹுடைய பாதையில் ஏதோ எதை செலவு செய்வதாக சாவாக்கள் கேட்டார். குலில் அஃபோர் அல்லாஹ் சொல்றான், உபரியாக இருப்பதை செலவு பண்ண தரக்கூடியதான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே யூசிரூன அன்ஃபுஸஹும் பர்வி கஸாஸா, தனக்கு இல்லை என்றாலும் என்ன செய்யுங்க, தனக்கு தான் பட்டினியாக இருந்து கொண்டு அடுத்தவர்கள் பொறுப்பான அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப நல்ல காரியத்தில் செலவு செய்வது தேவையை விட அதிகமாக செலவு பண்ணணுமா அல்லது நமக்கு இருப்பதை கூட கொடுக்கலாமா அப்படின்னா, அந்த இடத்துல அறிஞர் ஒரு மக்கள் ரெண்டு செய்தியை சொல்றார். ஒன்று, அவரும் அவருடைய குடும்பத்தினரும் எந்த நிலையிலே மனநிலையில் இருக்கிறார்களோ அதுக்கு தகுந்தமாய் மார்க்கம் நல்ல காரியத்தில் செலவு செய்வது இரண்டு வகையாக கொள்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் ஒருவேளை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கவலைப்படக்கூடிய நிலை இல்லைண்டா அவருடைய குடும்பத்தார் அதை ஏற்றுக்கொள்வாங்கடா, புரியுதா, அவர் கவலைப்பட மாட்டாரு. அதே நேரம் குடும்பத்தார் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னா அவர் தனக்கு இருப்பதை கூட கொடுக்கிறார், தப்பு இல்லை. அது என்ன செய்யணும், அதனால என்ன செய்யணும் ஓகுறாங்க. என்று சொன்னா எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம செலவு பண்ணதுக்கு பிறகு கவலைப்பட்டோம் என்று சொன்னால் நாம் அந்த நன்மை இழந்து விடும். அதாவது அதோட என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம நமக்கு சாப்பாடு இருக்கு, இப்ப என்ன செய்யறோம், நல்ல போனா சாப்பாடு ஒருத்தர் கேட்கிறார், கொடுக்கலாமா வேணாமா, ரெண்டே சட்டமா உலக சட்டம் இல்லடா. கொடுக்கறதுக்கு பிறகு நம்ம மனசுல போகக்கூடாது, நம்ம குடும்பத்தில் அவர் திட்டக்கூடாது. இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்குமானால் என்ன செய்யும், இருக்கிறத கூட கொடுக்கலாம். அபூ சித்திகம்மா அப்படியே இல்ல அப்படிதான் அந்த அளவுக்கு கூட ஈமான்லாம் இல்லை அப்படின்னா நம்முடைய தேவைக்கு போக இது இஷ்டா இருப்போ அதை கொடுக்க வேண்டியதாக. ஆக என்ன சொன்னார், அங்க செலவு செய்வதை கூட நடுநிலையாக இருப்பது என்பதை நல்லடியாருடைய அடையாளம் நல்லா கொடுக்கிறார். கேட்டதை கடைபிடிக்கலாம். شهد لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام الحمد لله رب العالمين.